இப்படி நடந்தா நான் கஸ்டமருக்கு ஆறுதல் சொல்லறதா, இல்ல என்ன சொல்றது எனக்கே தெரியலங்க காய்ஸ். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு புது டைக்கின் ஏசி வாங்கியிருக்காரு. வாங்கின உடனேயே அணில் பார்த்தீங்கன்னா, அதால என்ன வேலை பார்க்க முடியுமோ அத சிறப்பா பார்த்துடுச்சு. நான் போயிட்டு அவுட்டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி ஏசி ஓடலைன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒயர் எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருக்கு. எலி வேற இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே பயம் காய்ஸ். எனக்கு அது வேற கடிச்சிரும்னு. டெக்னீஷியன்ஸ், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்கிட்ட சொல்லி புரிய வைங்க. அவுட்டோருக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காடான பகுதியில் வலை கட்ட சொல்லுங்கள். இந்த கஸ்டமர் எனக்கு சொன்ன ஒரே பதில், நான் இப்போ தான்ப்பா என் பொண்ணு படிக்குது, அதுக்காக தான்ப்பா ஏசி போட்டேன், ஆனால் புது ஏசியே இப்படி ஆயிடுச்சுன்னாரு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நியூ பிசிபி ஆர்டர் பண்ணி வர வச்சு போட்டுட்டு ஏசியை நானும் ஆன் பண்ணிட்டேன் காய்ஸ். ஏசி பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆன் ஆகிடுச்சு. வால்வும் பக்காவாக ஓப்பன் ஆச்சு. பக்கா கூலிங் காய்ஸ். கஸ்டமர்ஸ், உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்